ஹலோ எவ்ரிவன், நம்மளோட இன்றைக்கான வீடியோ வந்து வாட்ஸ் இன்சைட் மை ஹேண்ட்பேக் தான். அண்ட் இந்த ஹேண்ட்பேக் வந்து நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நல்ல லெதர், நல்ல லைக் எப்படி சொல்கிறது, இந்த ப்ரைஸ்க்கு கொஞ்சம் அதிகம்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி. இது வந்து ஆல்ரெடி நம்ம வாங்கும் போதே இருந்துச்சு குட்டியாக. ஏதோ போக் பண்ணியிருக்கோம் போலங்க. ஏதோ இதுக்கு மேலே திங்ஸ் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது எங்கேயோ போய் குத்தி அந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. அது ஒன்று மட்டும்தான் பிரச்சனை, மற்றபடி இது பயங்கர சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது. சரி, நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ரிவ்யூ சொல்கிறேன். ஹேண்ட்பேக்குள்ளே என்ன இருக்குன்னு அப்புறம் பார்க்கலாம். இதில் வந்து 3 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு வந்து பட்டன் வச்சுருப்பாங்க, உள்ளே நம்ம என்ன வேணும் வச்சுக்கலாம். செகண்ட் ஒன்று இது ஜிப் இருக்கும். இதுக்கு லெட் மீ ஷோ யூ. இங்கே பாருங்கள், ஜிப் இருக்கும் செகண்ட் ஒன்றுக்கு. செகண்ட் ஒன்று, தேர்ட் ஒன். அது தேர்ட் ஒன்றும் பட்டன், உள்ளே நம்ம என்ன வேணுமோ வச்சுக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பேக்கில் இருக்கிற திங்ஸ் பற்றி பார்க்கலாம். இதை பற்றி அப்புறம் பார்க்கலாம். நான் கையில் எடுத்துடுறேன். இதுக்குள்ளே இருக்கிற திங்ஸ் பற்றி பார்க்கலாம். இது கம்பார்ட்மெண்ட்டில், இந்த கம்பார்ட்மெண்ட்டில் வந்து நம்ம ஏதாச்சும் இந்த மாதிரி ஃபைலோ, நோட் புக்ஸோ, பென்னோ எது ஒன்று வச்சுக்கலாம். கொஞ்சம் சின்னது தான் கம்பேரிட்டிவ்லி. சென்ட்ரல் கம்பார்ட்மெண்ட் கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் குட்டி தான். சரி, ஓகே. இது ஒரு ஹேண்டில் மட்டும் தான் இருக்குது. சைடில் பெரிய ஹேண்டில் ஒன்று கொடுப்பாங்களா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இது ஒன்று. இதில் நான் இப்போதைக்கு எதுவும் வைக்கலை, பட் ஃப்யூச்சரில் வைப்பேன். ஓகே. இதில் வந்து ஒரு குட்டி கர்ச்சீஃப் வச்சுருக்கேன். சரி, குட்டி கர்ச்சீஃப் ஒன்று இது வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் திங் வந்து இன்னொரு டவல் மாதிரி வச்சுருக்கேன். ஒரு ஹேண்ட் டவல் தான் எதுவுமே. அதை விட இது கொஞ்சம் பெரிய சைஸு. பேக்கே க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். பேக் க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸு. இது ஒரு டவல் வச்சுருக்கேன். இது ஒன்று. அதுக்கப்புறமா சில திங்ஸ் எல்லாம் இப்போ இல்லை. நம்ம வெளில போகும்போது இதில் வந்து ஒரு அம்ப்ரெல்லா வச்சுக்கிட்டோம். அப்புறமா வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வேணும்னா அதை எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் லஞ்ச் ஏதாச்சும் எங்கேயாச்சும் வெளில போகிறோம், லஞ்ச் தேவைப்படுது அப்படிங்கும்போது அதெல்லாம் வச்சாலுமே இதில் ஸ்பேஸ் நிறைய தான் இருக்கும். கேன்சி இவ்வளோ திங்ஸ் வச்சுருக்கேன். இன்னமும் நம்மளுக்கு பாதி ஸ்பேஸ்க்கு மேலே அப்படியே தான் இருக்குது. பாருங்கள், எவ்வளோ திங்ஸ் எல்லாம் இருக்கலாம். இவ்வளோ பெரிய சரி, இவ்வளோ பெரிய கம்பார்ட்மெண்ட் இருக்குன்னு எது தெரியல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இது ஆஸ் யூ ஆல் நோ, சானிடரி பேட் எல்லாருக்கும் யூஸ் ஆகும். அது இருக்குது. நெக்ஸ்ட் இதில் ஸ்ட்ரா ஒன்று இருக்குது. சும்மா ஏதோ ஒரு கவரு, இது என்னன்னு தெரியல. டூத்பிக் ஒன்று இருக்குது. ரப்பர் பேண்ட் ஒன்று இருக்குது. ஏதோ ஒரு பேங்கிள் இருக்குது. ஒரு கிளிப் இருக்குது. ஒரு கிளிப் ஒன்று இருக்குது. ஒரு பேங்கிள் இருக்குது. ஒரு ரப்பர் பேண்ட் இருக்குது. இதுலேயும் முடி இருக்குது. அப்புறம் ஒரு ஸ்ட்ரா ஒன்று இருக்குது. அப்புறமா இன்னொரு ரப்பர் பேண்ட் இருக்குது உள்ளே. அப்புறம் சேஃப்டி பின் இருக்குது. சேஃப்டி பின் இருக்குது. அப்புறம் ஒருத்தில் என்னவோ இருக்குது, என்னன்னு தெரியல. டூத்பிக் சொல்லிடணும், தெரியலையே. சரி, ஓகே. டூத்பிக் 1 2 3 இருக்குது. அப்புறம் இன்னொரு கிளிப் இருக்குது உள்ள, அவ்வளோதான். அப்புறம் இது இருக்குது, ஒரு சீப்பு. அப்புறம் 2 மாஸ்க்கு. அந்த சீப்பு ரொம்ப அழுக்காக இருக்குது, கழுவிட்டு எடுத்து வைக்கணும். ஓகே ஃபைன், அவ்வளோதான். சாரி. ஓகே. அதுக்கப்புறம் இதுவும் வழக்கம் போல தான். தெரியல என்ன இருக்குது. ஒரு யூஸ் அண்ட் த்ரோ ஸ்பூன் ஒன்று இருக்குது. எங்கேயாச்சும் ஏதாவது சாப்பிடுவோம்ல, ஸ்நாக்ஸோ ஏதோ வச்சோன்னா அதுக்கு. அப்புறம் 2 3 ஸ்ட்ரா இருக்குது மறுபடியும். அப்புறம் டிஷ்யூஸ் இருக்குது. டிஷ்யூ கொஞ்சம் இருக்குது. அவ்வளோதான். இது கொஞ்சம் முடிஞ்சு. நெக்ஸ்ட் பவுச்சில் டிஷ்யூ இருக்குது. ஒரு க்ளவ் இருக்குது. இது வந்து பேண்டேஜ் ஒன்று இருக்குது, அது எதுக்கு தெரியல. அப்புறம் கொஞ்சம் சேஃப்டி பின்ஸ் இதுலேயும் இருக்குது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் சேஃப்டி பின்ஸ் இருக்குது எக்ஸ்ட்ராவாக. இது கொஞ்சம், அது கொஞ்சம் சேஃப்டி பின்ஸ். பேண்டேஜ் உள்ள வச்சிடலாம், க்ளவுஸ் எடுத்து வச்சிடலாம். அப்புறம் ஒரு சாமி ஃபோட்டோ இருக்குது. அப்புறம் இதுக்கு வந்து ஒரு லிப் பாம் இருக்குது. அப்புறம் ஒரு சாமி ரோப் ஒன்று இருக்குது. என்ன காட்டுறேன்.
ஒரு ஸ்லைடும் ஒரு சேஃப்டி பண்ணிருக்கு. சாரி, அவுட் ஆஃப் ஃப்ரேம் போயிட்டணும். ஸ்லைடு கொஞ்சம் ஒரு பர்ஸ் இருக்குது. இந்த பர்ஸ்க்குள்ளே நத்திங் இன்ட்ரெஸ்டிங் என்ன இருக்குன்னு நானே ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறேன். ஃபோட்டோஸ் இருக்குது. இங்கே வந்து ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன். சரி, ஃபோட்டோஸ் இருக்குது. அப்புறம் வெள்ளூர் கிச்சன் பில்லு ரொம்ப பழசாகிடுச்சு. இதில் எதுவுமே தெரியல. 908 தவிர்த்து என்ன வாங்கியிருக்கோம் சுத்தமாகவே தெரியல. சாரி கைஸ். மீல்ஸு அப்படி தான் ஏதோ வாங்கியிருக்கோம் போல். பிரியாணி வாங்கியிருக்கோம் போல். ஃபிஷ் ஃப்ரை அது நினைக்கிறேன் 908 அவ்வளோதான் தெரியுது. அதுக்கு மேலே எதுவும் தெரியல. சாரி, அது வேண்டாம். இது ஏதோ பில்லு. கேலக்ஸி சினிமாஸ். இது வந்து தேட்டர் போகும்போது ஆரம்பி மூவி டிக்கெட். நெக்ஸ்ட் இதில் ஒரு ரப்பர் பேண்ட் இருக்குது. சீட் ஒரு ரப்பர் பேண்ட் ஒன்று இருக்குது. ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சிக்கு சவுண்ட். இதுக்குள்ளே வந்து என்ன இருக்குன்னு எனக்கு ஐடியா இல்லை. ஒரு ரப்பர் பேண்ட் ஸ்வீட் பாக்ஸ்க்கெல்லாம் போட்டு தருவாங்களா. ஒரு ரப்பர் பேண்ட் அந்த ரப்பர் பேண்ட் ஒன்று இருக்குது. அச்சோ, அதுக்குள்ளே போட்டோம். வாவ், ₹1 இருக்குது. அப்புறமா ஏதோ ஸ்லைடெல்லாம் இருக்குது. அப்புறம் இது கார்ட்ஸு அவ்வளோதான் இருக்குது. அப்புறம் இது ஏதோ விசிட்டிங் கார்டு. இதுவும் ஏதோ என்ன அப்படிதான் தெரியலையே. ஏதோ பில்லு. ஏதோ விசிட்டிங் கார்டு. ₹20 இருக்குது கைஸ். வி ஆர் ரிச். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பொட்டு இருக்குது. இது கட்டுறேன். பொட்டு இருக்குது. அப்புறம் கார்டு இருக்குது. அப்புறம் ₹10 இருக்குது கைஸ். வி ஆர் ரிச். ₹10 20 10 1 மொத்தமாக சேர்த்து ₹31 இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ ₹31 அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை. இப்போதைக்கு வேறு எதுவும் இல்லை. இதில் நிறைய டம்ப் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னும் எங்கேயாச்சும் போனால் கேஷ் கொஞ்சம் கொண்டு போகாமல் இருக்கும். அப்புறம் வந்து எடுத்து வச்சுருவோம்ல அந்த மாதிரி. அண்ட் இந்த பேகு தான். பேக் பற்றி பேசலாம். பர்ஸ் பற்றி பேசுகிறத விட நான் இன்றைக்காச்சும் வந்து எல்லாமே பேக் பண்ணுவேன்ல எங்கேயாச்சும் வெளில போகும்போது. அப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். லைக் எப்படி சொல்கிறதுனா, எங்கேயாச்சும் போகும்போது நான் இதில் வாட்டர் பாட்டில், அம்ப்ரெல்லா, அப்புறம் வேறு என்ன, ஏதாவது ஸ்நாக்ஸ் கூட சம்டைம்ஸ் கேரி பண்ணுவேன். அப்புறம் ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் வெப்பனாக இருக்கும். அது என்னென்னு எனக்கு ஞாபகம் இல்லை. எங்கேயாச்சும் வெளில போகும்போது ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிகிட்ருப்பேன்ல, அப்போ எப்போயாச்சும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா இருக்கும். அவ்வளோதான். இப்போதைக்கு இவ்வளோ தான் இருக்குது. எப்போவுமே இப்படி தான் வச்சுருப்பேனா இருக்கும். அப்புறம் வேணுங்கும் போது எக்ஸ்ட்ரா திங்ஸ் நம்ம எங்கே போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி திங்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா கொண்டு போகணும் இருக்கும். அவ்வளோதான். இந்த பேக் பற்றி, இந்த பேக்கோட லிங்க் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் ஸ்பேஷியஸாக ஒரு பேக் வேணும். லைக் நீங்கள் பாருங்கள், ஒரு ஊரே உள்ளே வச்சு கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு பயங்கர ஸ்பேஸ் இது. ஆனால் லைஃப் எப்படி வரும்னு எனக்கு பெருசாக ஐடியா இல்லை. நான் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வேணால் ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு நல்லாயிருக்கு. அவ்வளோதான். ஜிப் க்ளோஸ் பண்ணிவிட்டா அப்புறம் இங்கே ஒரு பட்டன், இங்கே ஒரு பட்டன். இதுவுமே கொஞ்சம் ஸ்பேஸ் நிறையா தான் இருக்குது. சரி, ஆனால் சென்டரில் இருக்க ஜிப் அளவுக்கு இல்லை. ஜிப்பு பயங்கர ஸ்பேஸுங்க. பாருங்கள், வீடியோ கொண்டு உள்ளே வச்சிடலாம். அவ்வளோ இருக்குது. இந்த பேக்கோட லிங்க் நான் தரேன். ஆன்லைனில் தான் வாங்கினேன் நான். ஆனால் இப்போ என்ன ப்ரைஸ் இருக்கும்னு எனக்கு பெருசாக ஐடியா இல்லை. நான் லிங்க் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நீங்கள் போய் பாருங்கள். டாடா பாய் கைஸ். வேறு என்ன சொல்லணும்? அவ்வளோதான். இந்த பேக் வந்து பிளாக் கலரில் அவைலபிளாக இருக்குது. ஆஷ் கலரில்னு நினைக்கிறேன். பிளாக் அண்ட் ப்ரௌன் ஞாபகம் இருக்குது, மற்ற ஞாபகம் இல்லை. பிளாக்கை விட இது எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அதனால் நான் வந்து இதுக்கு இது செலக்ட் பண்ணேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இன்னைக்கான வீடியோ. இன்னொரு வீடியோ வந்து உங்களை மீட் பண்ணுறேன். until then டாடா பாய். see you soon guys. போதும்.